ஹாய் எல்லாருக்கும். ஸோ இன்றைக்கி எனக்கு ரீசெண்ட்லி நடந்து நான் ரியலைஸ் பண்ண ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் அதுவுமே ஒரு பிஸியான ஓபி டே தான். அப்போது ஒரு 55லேருந்து 60 வயசில் இருக்கிற ஒரு மேல் பேஷண்ட்டு இருமிட்டு இருக்காரு. அவர் தான் அடுத்து வராரு. ஸோ நானும் அவரை உட்கார வச்சுட்டு என்னாச்சுங்கய்யா சளி இருமலா அப்படின்னு கேட்டுட்டு அவர் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எழுதிட்டுருக்கேன். அப்போ அவர் அதெல்லாம் இருக்கட்டுமா, முதல்ல நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுமா அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாரு. அப்போ எனக்கு ஒன்றும் புரியல. நான் சரி அப்படின்னுட்டு அவர் கை மேலே என் கையை அப்படியே வச்சு லைட்டாக தட்டி கொடுத்துட்டு என்னாச்சுங்கய்யா சொல்லுங்க அப்படின்ட்டு நான் கேட்குறேன். அவரும் அவர் ஃபேமிலியில் எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குமா, எனக்கு இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, என் லைஃப் இப்படி இருக்குது அப்படின்னு எல்லா கஷ்டத்தையும் என்கிட்ட ஒரு 7 நிமிஷம் புலம்பிருப்பார். புலம்புனதுக்கப்புறமா எனக்கு அதுக்கெல்லாம் சொல்யூஷன் சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. நானும் ஒன்றும் இல்லைங்கய்யா எல்லாம் சரியாயிடும், பார்த்துக்கலாம், அதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தைகளெல்லாம் சொல்லிட்டு அவருக்கு மாத்திரையை எழுதி கொடுக்குறேன். அப்போ அவர் கிளம்புறப்போ எனக்கு உடம்பு சரியாகுமான்னு எனக்கு தெரியலம்மா, ஆனால் எனக்கு உங்ககிட்ட சொன்னதே ரொம்ப நல்லா இருக்கு என் மனசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் பண்ணிட்டு போறாரு. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பெருசாக பண்ணிட்டேன், அவர் என்கிட்ட பேசணும்னு சொன்னார், நான் 5 நிமிஷத்தை ஒதுக்குனேன். நான் எனக்கு என்ன அந்த நேரத்தில் சொல்ல முடியுமோ அந்த வார்த்தைகளை தான் நான் சொன்னேன். ஆனால் அதுவே அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரிலீஃபை கொடுத்தது. ஸோ இட் ஸ்ட்ராங்லி இன்சிஸ்ட் we are the healers not only by prescribing medicine but also by our words. Thank you.